வாழ்கிறோம் போர்களை தாண்டித்தான் சோற்றை காண்கிறோம். எங்கள் அண்ணனை பிடிச்சி எங்கள் அண்ணனை மடக்க போனீங்க போட்டோவில் இருந்துச்சு. எல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த கை தூக்க முடியல, மண்டில் அடிப்பட்டு சோறுலாம் அடிப்பட்டு எங்கள் அண்ணனை ரைட்டு மீடாக பண்ணணும். 3 காலத்தில் அவ்வளோ அமக்கில் பண்ணாங்க சென்டரில். எங்கள் அண்ணன் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. ரொம்ப அராஜகம், போலீஸ் பண்ணிப்பாங்க அராஜகம். என்னால் முடியல, ரொம்ப வலிக்குது, பயந்துருமா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும் நீங்கள் தான். எங்கள் அண்ணனால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அண்ணனை பார்க்காம எங்களால் இருக்க முடியல. எங்கள் அண்ணனுக்கு எதனா ஒன்று இருந்துச்சுன்னா நாங்கள் பெட்ரோல் ஊற்றின்னு கொளுத்திப்போம். இது கண்டிப்பாக நடக்காது. நாலு பேர் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்களுக்கு வேலை செய்யா அது இது கெட்டவா இருக்கிற போட்டு அடிக்கிறாங்க. போனவங்க அவ்வளவு சத்தம். இன்ஸ்பெக்டர் எங்க ஏசி எங்க கேட்கிறோம். ஏசி போன 5 நிமிஷத்துல அந்த இன்ஸ்பெக்டர் பேசுறாங்க. அவங்க போன 5 நிமிஷத்துல இந்த 4 பேர் அங்கதான் இருந்தாங்க. அந்த 4 பேரும் அன்னிடி பண்ணாங்க. நேம் பேட்ச்ல வந்த ஏசிக்கு நேம் பேட்ச்ல பேரு காயத்ரின்றாங்க. இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச்ல அதுக்கடுத்து வந்த இந்த 4 பேர் அங்கதான் இருந்தாங்க. அவங்க அவ்வளவு அடி அடிக்கிறாங்க. அவ்வளவு ஆபாசமா பேசி அடிக்கிறாங்க. இங்க வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு திரும்ப அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் கிட்ட எல்லாம் சுடிதாரு புடவை எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரெஸ்ஸே வேற யாருமே பேர் கேட்டா சொல்ல எந்த டிபார்ட்மெண்ட் போலீஸா எல்லாம் கேட்டா எதுவும் சொல்லாம இந்த கம்ப்ளீட்டா மாறி மாறி அவங்கள 4 பேர் பிடிச்சிட்டு 4 பேர் பிடிச்சிட்டு 4 அவங்களோட போய் நிக்கிறீங்களா? வீடியோ அடக்குமுறையை வச்சு நீ அரசாங்கத்தை நடத்திட முடியும் நினைச்சினா அவங்கள வச்சு உன் வீட்டு குப்பையல்லு. நீங்க போட்ட நாப்கின் முதற்கொண்டு இந்த மக்கள் தான் கள்ளி போடுறாங்க. உன் வீட்டு குழந்தை போட்டிருக்கக்கூடிய டாய்லெட்டோட இருக்கக்கூடிய அந்த டயப்பர் முதற்கொண்டு கைய வச்சு அள்ளி போறது இந்த மக்கள் தானே. கொரோனா காலத்துல சாக்கடையை முதற்கொண்டு கிளீன் பண்றது இந்த மக்கள் தானே. அது எல்லாத்தையும் இனிமே நீயே அள்ளி போடு. இந்த காவல்துறையை வச்சு ஆட்சி நடத்திக்க. அடுத்து ஓட்டு வேணும் நான் உங்களுடன் முதல்வர்னு எட்டி பாத்துறாத. இந்த மக்கள் தொடப்ப கட்டைய ரோட கூட்டுறதுக்கு மட்டும் பிடிக்க மாட்டாங்க. நம்புறோம். 1 மணி நேரமாக சுற்றி சேல்பட் ஸ்டேஷனில் வந்திருக்கோம். கொண்டு விட்டுருங்க. கூட சேல்பட்டு போட்டு பழகி கிடக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு ஸ்டான்லி தாண்டாங்க ராயப்பேட்டை தாண்டாங்க சுத்த கேசி கூட்டு போற நீங்க கொண்டு இறக்கி விட்டுருக்காங்க. நேற்று நைட்டு அத்தனை போலீஸ் எங்களை அவ்வளவு அடி அடிச்சு இப்ப எங்க போய் வீடியோ எடுப்பீங்கன்னு சொல்லி எங்களை 20 பேர்கிட்ட மஃப்டியில ட்ரெஸ்ஸே இல்லாம நேம் பேட்ச் இல்லாம பாருங்க இந்த மேடம் நேம் பேட்ச் இல்ல நேம் பேட்ச் இல்லாம அத்தனை பேர் எங்களை அடிச்சாங்க. போலீஸ்க்கு
ஏசிக்கு நேம் பேட்ச் இல்ல, வந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச் இல்ல. இது எல்லாம் நடந்து WBSல விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை உட்கார வச்சு நைட் எல்லாம் அடிச்சாங்க. சரி மேடம், இல்ல இப்ப ஆஸ்பத்திரிக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏங்க வந்து கையை உடஞ்ச கையோட நீ உட்காரு இல்ல நீங்க ஒரு நிமிஷம், நீங்க ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க, நீங்க அப்படியே உட்காரு உள்ள உட்காரு, இல்ல இறங்காதீங்க, உட்காரு ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க. இரு சார், ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறீங்க. என்ன சார் கையை தள்ளுறீங்க? ஏன் தள்ளுறீங்க சார்? ஏன் தள்ளுறீங்க? ஹாஸ்பிட்டல்ல பேசுறீங்க, ஏன் கையை தள்ளுறீங்க? என்ன கேக்குறீங்க? அவர் பேசிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் மேலிடத்துல இருந்து உத்தரவிட அந்த சாரு காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? சிஎம் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. கூலி பணம் பார்த்துட்டு இருக்காரு. கூலி தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. நான் ஒரு ட்விட்டர் போஸ்ட் போட்டேங்க. அதை சொல்லி என்ன அடிக்கிறாங்க, அதை சொல்லி என்ன அவ்வளவு அடிக்கிறாங்க. என்ன போஸ்ட் போடுவீங்களான்னு இவங்களை போட்டு 3 பேரை சேர்ந்து ஃபுல்லா இது பண்ணி அடிச்சு இவங்களை அடிச்சிருந்தவன் அங்க போனையாவது பண்ணாரு. என்ன அடிச்சிட்டு இருக்கும்போது போனை கூட்டிட்டு போனாங்க. சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்த என் போனை இந்த ரிங் ஆயிட்டு இருக்குங்க. நான் வந்துட்டு இருக்கும்போது இந்த வண்டியில 5-6 தடவை என்னோட ரிங்டோன் வந்து தனியா பாட்டு பாடுற ஒரு வாய்ஸ், ஒருத்தரோட வாய்ஸ், அது எந்த மியூசிக் பேக்ரவுண்ட்ல அந்த வாய்ஸ் 6 தடவை எனக்கு அந்த சத்தம் கேக்குது. என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி கொடுத்தேன். எப்படி என் போனை வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுவீங்க? என்ன ரைட் இருக்கு உங்களுக்கெல்லாம்? மயங்கி கிடக்குறாங்க இவங்க மயங்கி கிடக்குறாங்க. எனக்கு கை உடைஞ்சிருக்கு. நான் காலைல 4 மணி நேரம் அழுதுட்டு இருக்கேன். தண்ணி கேக்குறாங்க, அவங்க தண்ணி கொடுங்க. தண்ணி கேக்குறாங்கம்மா, அவங்க தண்ணி கேக்குறாங்க. பாருங்க, தண்ணி கேக்குறாங்க, தண்ணி கொடுங்க அவங்களுக்கு. கட்டாதீங்க, தண்ணி நீங்க என்ன யூஸ் பண்ணதா பாருங்க, தண்ணி கொடுங்க அந்த அம்மாக்கு. இந்த 4 பேரும் அங்கவேதான் இருந்தாங்க. அந்த 4 பேரும் அன்யூனிஃபார்ம் இருந்தாங்க. நேம் பேட்ச் இல்ல, வந்த ஏசிக்கு நேம் பேட்ச் இல்ல, பேரு காய்ச்சிருக்காங்க, இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச் இல்ல. அதுக்கடுத்து வந்த இந்த 4 பேர் அங்கவேதான் இருந்தாங்க. அவங்க வந்து இங்க போட்டு அவ்வளவு அடி அடிக்கிறாங்க. அவ்வளவு ஆபாசமா பேசி அடிக்கிறாங்க. இங்க வச்சு அடிக்கிறாங்க. ஒரு 15-20 பேர் கிட்ட வந்து எல்லாம் சுடிதாரு, புடவை, எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரெஸ்ஸே வேற ஆகுது. யாருமே வந்து பேர் கேட்டா சொல்ல, எந்த டிபார்ட்மெண்ட் போலீஸா என்ன கேட்டா எதுவும் சொல்லாம இங்க கம்ப்ளீட்டா மாறி மாறி அவங்கள 4 பேர் வச்சுட்டு, இந்த 4 பேர் வச்சுட்டு கையை உடைச்சாங்க. 4 மணி கை கையை உடைச்சாங்க. நைட்ல இருந்து ஒரே எங்கடாங்க மலைக்கு கூட்டிட்டு வச்சு நைட்டு ஃபர்ஸ்ட் 4 பேர் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன இவங்களுக்கு பண்றவங்களுக்குலாம் வேலை செய்யலையா, அது இது கெட்டவா இருக்கிற போட்டு அடிக்கிறாங்க. போனவங்க அவ்வளவு அப்புறம் இன்ஸ்பெக்டர் எங்க ஏசி எங்கன்னு கேட்கிறோம். ஏசி வந்து போன 5 நிமிஷத்துல அடுத்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசுறாங்க. அவங்க போன 5 நிமிஷத்துல இந்த 4 பேரும் அங்கவேதான் இருந்தாங்க. அந்த 4 பேரும் அன்யூனிஃபார்மா இருந்தாங்க. நேம் பேட்ச் இல்ல, வந்த ஏசிக்கு நேம் பேட்ச் இல்ல, பேரு காயத்ரின்றாங்க, இன்ஸ்பெக்டருக்கு நேம் பேட்ச் இல்ல. அதுக்கடுத்து வந்த இந்த 4 பேர் அங்கவேதான் இருந்தாங்க. அவங்க வந்து இங்க போட்டு அவ்வளவு அடி அடிக்கிறாங்க. அவ்வளவு ஆபாசமா பேசி அடிக்கிறாங்க. இங்க வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க போயிட்டு திரும்ப அடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் கிட்ட வந்து ஃபுல்லா எல்லாம் சுடிதாரு, புடவை, எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரெஸ்ஸே வேற அவங்களோடது. ஃபுல்லா யாருக்குமே வந்து பேர் கேட்டா சொல்ல, எந்த டிபார்ட்மெண்ட் போலீஸா
அவங்கள 4 பேர் பிடிச்சிட்டு இந்த 4 பேர் பிடிச்சிட்டு என் கையை உடைச்சிட்டாங்க. 4 மண்டலத்தை கை வலிக்கிறாங்க. இருங்க 4 மண்டலத்தை அழுத்திக்கிறாங்க. ஏறாங்கண்ணா நைட் அடிச்சதா ஏறுங்கம்மா ஃபுல்லா வீடியோ கவர் எடுத்துமா வாங்க வாங்க தலையில இருந்து கால் வரைக்கும் தனியா பாருங்க காலையில தீவிர 4 மண்டலத்தை அழுத்திட்டு இருக்கோம் தொடரே கையை உடைச்சிடுச்சு எனக்கு கொஞ்சம் தனியா பாருங்க தனியா பாருங்க தண்ணி பாட்டு தாங்க